வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ். அமெரிக்க வரி விதிப்பு. ஈரான் இஸ்ரேல் போர் நடந்தபோதும் 1.74 லட்சம் டன் மஞ்சள் ஏற்றுமதி. மேலும் 5% கூடுதல் வர்த்தகத்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அமெரிக்க வரி விதிப்பு. ஈரான் இஸ்ரேல் போர் நடந்தபோதும் இந்தியாவில் இருந்து கடந்த ஆண்டில் வெளிநாடுகளுக்கு 1.74 லட்சம் டன் மஞ்சள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 5% அதிகரித்துள்ளதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மஞ்சள் இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவிலும் தனித்துவம் பெற்று விளங்குகிறது. இதனால் மஞ்சள் நகரம் என அழைக்கப்படும் ஈரோடு மஞ்சளுக்கு எப்போதும் உயர் மதிப்பு உள்ளது. இதில் ஈரோடு மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் மஞ்சள் பொறுத்தவரை வியாபாரிகள் நேரடியாக வந்தும் மஞ்சளை கொள்முதல் செய்து செல்கின்றனர். இது தவிர வெளி மாநிலங்களுக்கும் மஞ்சள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் அதிக அளவில் மஞ்சள் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்திய மஞ்சள் மக்களின் உணவுகளிலும் நறுமண பொருளாகவும் நிறமையாகவும் பல்வேறு மருத்துவ பயன்பாடுகளும் நிறைந்துள்ளதால் வெளிநாடுகளுக்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2025 முதல் 26ஆம் நிதியாண்டில் இந்தியாவில் இருந்து மஞ்சள் ஏற்றுமதி கூடுதலாக 5% வரை அதிகரித்துள்ளதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து ஈரோடு மஞ்சள் வணிகர் மற்றும் கிடங்கு உரிமையாளர்கள் சங்க செயலாளர் சத்தியமூர்த்தி கூறியதாவது: தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் நிலவும் சாதகமான காலநிலை, மண் வளம் மற்றும் தொழிலாளர்கள் காரணமாக உலக அளவில் 80% மஞ்சள் இந்தியாவில் உற்பத்தியாகிறது. அதன்படி கடந்த 2025 முதல் 26ஆம் நிதியாண்டில் கூடுதலாக 5% உயர்ந்து 1.74 லட்சம் மெட்ரிக் டன் மஞ்சள் ஏற்றுமதி ஆகியுள்ளது. அமெரிக்க வரி விதிப்பு. ஈரான் நாட்டுடனான போர் சூழல் இருந்தபோதும் 5% கூடுதலாக ஏற்றுமதி ஆகியிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.